ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் பேட்டில் கேம் 5 விளையாட போறோம். ஓகே. சேலஞ்ச் அக்செப்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ D5 ஸ்டார்ட் பண்ணலாம். சாரி, E4 ஸ்டார்ட் பண்றேன். ஸோ கேரகான் டிஃபென்ஸ். ஸோ நான் சென்டர் பான புஷ் பண்றேன். ஓகே. பான கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நானு. ஸோ பிஷப் D3 பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த நைட்ட டெவலப் பண்றேன். ஸோ இந்த பானுக்கு சப்போர்ட்டா இந்த பான போடுறேன். ஸோ இந்த பிஷப்பையும் டெவலப் பண்றேன். ஸோ பான் ஸ்ட்ரக்சர் பாருங்க. இப்படி இருக்கு பாருங்க. ஸோ குயின் C2. ஸோ ஒரு நைட் இங்கெல்லாம் கொண்டு வர முடியாது. இந்த மாரி கொண்டு வர முடியும். ஸோ இந்த இடத்துல குயின் கொண்டு வராரு இல்லையா? ஸோ நைட்ட இங்கே போடலாமா? இல்ல பான இப்படி புஷ் பண்ணிட்டு நைட்ட இப்படி போட்டு கேசல் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு F4 பிரேக் பண்ணலாமான்னு பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல எது பண்ணா கரெக்ட்டா இருக்கும்? அப்படின்றது கிளியரா தெரியல. ஸோ இது வந்து ரொம்ப ஏர்லியராவே இருக்கு இல்லையா? அதனால. ஸோ அவரு வந்து குயின் சைட்ல பீசஸ்லாம் இது பண்ணிட்டாரு பாருங்க. ஸோ குயின் சைட்ல கேசல் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ப பீஸ வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். மேபி பிஷப் இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லன்னா நைட் இங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவரு குயின் சைட் கேசல் பண்ற மாரி ஐடியால இருக்காருன்னு நெனைக்கிறேன். அதான் இந்த சைட்ல பான் எக்ஸ்பேன்ஷன் பண்றாரு. ஸோ நான் இங்க பிஷப் இங்க போட்டு இங்க கட் பண்ணலான்னு நெனச்சேன்னா, அவருடைய பிஷப் இம்மீடியட்டா வந்து இந்த பிஷப்ப சேலஞ்ச் பண்ணும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, வொர்க் அவுட் ஆகாது. ஆ இந்த இடத்துல எந்த சைட் கேசல் பண்றது? ஏன்னா இந்த சைடும் பான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் நான் கிங் சைட் கேசல் பண்ணேன்னா, ஸோ பான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ரோல் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. ம். பிஷப் இங்க போட்டோம்னா என்ன ஆகும்? பிஷப் வச்சு சேலஞ்ச் பண்ணுவாரு. பிஷப் டேக்ஸ், பிஷப் நைட் டேக்ஸ். ஸோ நம்மளே நைட்ட வந்து அவர நைட்ட வந்து வெளில கொண்டு வரதுக்கு உதவி பண்ண மாரி ஆயிடும். பட் நம்ம இந்த இடத்துல பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம விட்டோம்னா, நான் பிஷப் இங்க போட்டேன்னா பான கூட புஷ் பண்ணலாம். பட் பான புஷ் பண்ணிட்டாருன்னா, இங்க குயின் செக் வந்து அவைலபிளா இருக்கு. அதையும் பார்க்கணும். பட் ஓகே. பிஷப்ப போடுறேன். ஆக்சுவலா இது வந்து பேட் பிஷப் இல்லையா அவருக்கு? இந்த பிஷப் வந்து அவர் இன்னும் டெவலப்பே ஆகல. நம்ம இந்த பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா, அவருடைய பேட் பிஷப்ப நம்ம போர்ட்லேருந்து எடுக்கிற மாரி ஆயிடும் இல்லையா? ஆ. ஓகே.
நம்ம பிஷப் இங்கேயே கொண்டு வந்துடலாம். இப்ப நான் என்ன பண்ணேன்னா, அவருக்கு நைட்டோடைய இடத்த நான் வந்து பிளாக் பண்ண வச்சுட்டேன். ஸோ இந்த பிஷப் வந்து இங்க பாருங்க. இங்கேயும் இங்கேயும் வர முடியாது. இங்கேயும் இங்கேயும் வர முடியாது. ஸோ பார்த்தீங்களா, அவர் வந்து நான் சொன்ன மாரி அவர் வந்து குயின் சைடு வந்து கேசல் பண்ணியிருக்கிறாரு. இந்த சைடு பான்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன ஆகும்? ஸோ நம்ம நைட்ட இந்த சைட்ல புஷ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு சாஃப்ட்டான F7 ஸ்கொயர த்ரெட்டன் பண்றோம். ஸோ பிஷப் வச்சு எடுத்தாருன்னா, திருப்பி பிஷப் டேக்ஸ் பிஷப் ஓகே. அவரு நைட்ட இங்க வச்சு டிஃபெண்ட் பண்றாரு. பான் புஷ், புஷ். ம். ஆப்போசிட் சைட் கேசல் பண்ணலாமா? ஆப்போசிட் சைட்ல கேசல் பண்ணா, ஆ கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா, எப்படி வேணா பொசிஷன் மாறலாம். நைட் இங்க ஹிட் பண்ணிட்டுருக்காரு. பட் இந்த நைட் இங்க வந்து பாதுகாத்தாகணும். நைட் ஒரு ஸ்டெப்ல போட்டு கேசல். இந்த பான் அவரால இப்போதைக்கு எங்கேயும் புஷ் பண்ண முடியல. பட் ஸ்டில் இந்த பிஷப் வந்து இங்க ஹிட் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் அவருடைய கிங் வந்து ஆப்போசிட் சைட்ல குயின் சைட்ல கேஸ்ல இருக்காரு இல்லையா? ஸோ, அதனால அவருக்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்ல. அதனால இந்த சைட்ல அவரும் பான வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு யோசிக்க மாட்டாரு. ஸோ, அதனால நம்மளும் இந்த சைட் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே. அவரு இந்த சைட வந்து பான் புஷ் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு பாருங்க. பட் இந்த பான் அவரால புஷ் பண்ண முடியாது. ஏன்னா, நைட் டெக்ஸ் பான் இங்க இருக்கு. இல்லையா? ஓகே. இப்போதைக்கு இந்த மூவ் ப்ளே பண்றேன். ஏன்னா, நான் பான இங்க புஷ் பண்ணிட்டேன்னா, நெக்ஸ்ட்டு ஆ இந்த பான் வந்து வீக் ஆயிடும். H4ல இந்த பிஷப் உடைய அட்டாக்ல இருக்கும். நான் நெக்ஸ்ட் இந்த பான புஷ் பண்ற மாரி இருக்கும். திருப்பி நைட்ட பேக்வர்ட்ல கொண்டு வர மாரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, டைம் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு. நம்ம தான் வந்து டைம் அப்படியே யூஸ் பண்ணல. ஸோ இந்த பிஷப்ப நம்ம குடுக்க வேணாம்னு நெனைக்கிறேன். இந்த பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம வச்சிருக்காரு. அண்டு தான் ரூக் இங்க கொண்டு வந்ததுக்கு ரீசனே இந்த பான கவர் பண்றதுக்கு தான். நைட்ட இங்க இந்த ஒரு F5 ஸ்கொயர் கொண்டு வரதுக்கு. பட் இங்க நைட் ஒண்ணும் பெருசா பண்ணல.
குயினுக்கு இங்க ஒரு நல்ல ஒரு டயகனல் இருக்கு பாருங்க. ஓகே. அவரு ஃபைனலா எடுத்துட்டாரு. பான் டேக்ஸ், பான் டேக்ஸ். ஓகே. நான் பிஷப் இங்க போட முடியாது. நைட் இங்க ஹிட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? பட் இங்க நான் புஷ் பண்ணேன்னா பான் டேக்ஸ், பிஷப், பான் டேக்ஸ் நைட், திருப்பி பான் டேக்ஸ், பானு. இந்த இடத்துல இந்த பான் எடுத்தோம்னா, திருப்பி பான் டேக்ஸ். இந்த பான் எடுத்துடலாம். இப்ப பிஷப்க்கு இங்க ஒரு நல்ல டயகனல் இருக்கு. பட் இந்த பான வச்சு பிளாக் பண்ணலாம். ஸ்டில் பான் டேக்ஸ், பான் டேக்ஸ். ம். ஏன்னா அவருக்கு பாருங்க இங்க பான்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா அட்வான்ஸ்டா இருக்கு. பட் இந்த இடத்துல பான் புஷ் பண்ண முடியாது. குயின் டேக்ஸ் நைட் செக் இருக்கு. ஸோ அதனால இந்த பான வந்து புஷ் பண்ண முடியாது. ஓகே. இப்ப பான் புஷ் பண்றதுக்கு ரெடியா இருக்காருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நைட் இங்க ஹிட் பண்ணிட்டு இருக்கு. நைட்ட வந்து F3ல போட்டா பான் புஷ், பான் டேக்ஸ், பான் டேக்ஸ், பான் டேக்ஸ். ஓகே. நைட் F3. ஸோ இந்த E5 ஸ்கொயருக்கு வந்து அது புரொடெக்ஷன் தரும். பான் புஷ் பண்ணா இந்த பான வச்சு எடுத்துக்கலாம். பான் புஷ் பண்ணா பான் டேக்ஸ், பான் டேக்ஸ். அதுக்கப்புறம் பிஷப் டேக்ஸ், நைட் டேக்ஸ், நைட் டேக்ஸ். ஸோ அது ப்ளே பண்ண முடியாது. அவருக்கு மெட்டீரியல் லாஸ் வரும். ஓகே. இந்த சைட்ல வீக்னஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கணும். இங்க எதுவும் இல்ல. இங்க எதுவுமே இல்ல. பான புஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவரு. பிஷப்ப பேக்வர்ட்ல போட்டுக்கலாம். ஸோ இந்த பிஷப் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். கிங் சைட்ல ஹிட் பண்ணிட்டு இருக்காரு இந்த பிஷப்பு. அண்ட் இந்த சென்டர்ல பான்ஸ் வந்தாலும் பான்ஸ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். நைட்டும் இங்க ஹிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ரூக்கையும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைலுக்கு கொண்டு வரலாம். ஓகே. அவர் ரூக்கு கொண்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா? ஸோ நம்மளும் ரூக் இங்க அலைன் பண்ணிடலாம். ஓகே. பான் டேக்ஸ், பான். ஓகே. நைட் பான் பான் எடுத்துலாம். ஸோ பாருங்க பான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆக ரூக்கோடைய ஃபைல்ஸ்லாம் ஓப்பன் ஆகுது பாருங்க. ரூக் டேக்ஸ், பான் டேக்ஸ், ரூக் டேக்ஸ், ரூக் டேக்ஸ், செக். ஓகே. இது ஒர்க் அவுட் ஆகாது.
நைட்டு இங்க ஓகே இங்க போட முடியாது. இங்கேயும் போட முடியாது. இங்கே புஷ் பண்ணி இங்கே போடலாமா? ஆக்சுவலா பாருங்க, இங்க இந்த இடத்துல வந்து ஹிட் பண்ணிட்டுருக்காரு இல்லையா? ஸோ இது நம்ம வந்து பார்க்கணும். ஆ இங்க பாருங்க குயின் வந்து இந்த F2 ஸ்கொயர வந்து ஹிட் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் இத வந்து நம்ம கவனிச்சே ஆகணும். ஓகே ரூக் இங்க போட்டோம்னா என்ன ஆகும்? நைட் ரூக் ஓகே. இந்த ஸ்கொயர காட் பண்ணிக்கலாம். ரூக் இங்க வந்தாருன்னா, இந்த இந்த பான் எடுத்துக்கலாம். அகைன் பார்த்தீங்கன்னா, F2 பான் வந்து ஃபால் ஆகும். ஓகே. இப்ப எந்த சைடு கொண்டு வராரு? நைட் இங்கே வரதுக்கு ரெடியா இருக்காரா? செக். பிஷப் டேக்ஸ், நைட் டேக்ஸ், நைட் டேக்ஸ், ரூக் டேக்ஸ், ரூக் டேக்ஸ், நைட் செக். இங்க ரூக் வந்து போயிடும். சரியான டாக்டிக்ஸ். ஓகே. ஓகே ஒரு செக்கு. நெக்ஸ்ட் நைட் இங்கே போட்டுக்கலாமா? இந்த ஸ்கொயர டிஃபெண்ட் பண்ணி ஆகணும் இல்லையா? இல்லன்னா இந்த பானு பிஷப் டேக்ஸ் பானு, நைட் டேக்ஸ், ரூக் டேக்ஸ், ரூக் டேக்ஸ், ஃபைனலா நைட் டேக்ஸ். அப்புறம் இந்த நைட் வந்து இந்த ஸ்கொயர D3 ஸ்கொயர வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் ஓகே. ஸோ இதுவும் ஒரு ஐடியா இருக்கு. பட் எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குன்னு தெரியல. ஏன்னா இங்க ஃபுல்லா ஹெவி பீஸ்லாம் இருக்கு. 2 நைட்டும் பக்கத்துல இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஃபோர்க்ல மாட்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இப்போ வந்து ஓகே. பிஷப் டேக்ஸ் பானு செக்கோட வருது இல்லையா? ஸோ இப்ப இந்த நைட்ட வச்சு எடுக்கணும் அவரு. இப்ப நைட் டேக்ஸ் ஓகே அவரு பிஷப் எடுக்கலையா? ஓகே. ஆச்சரியமா இருக்கே. ஆ இப்ப நைட்ட பேக் வாங்குனா, இந்த பிஷப் இப்ப வந்து எடுக்க முடியாது. ரூக் பின்னாடி இருக்காரு. அண்ட் இங்க ஒரு ஃபோர்க் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த நைட்டு இங்க புஷ் பண்ணி செக் வரும். கிங்க மூவ் பண்ணிக்கலாம்.
ரூக்க மூவ் பண்ணிக்கலாம். நைட் இங்கே போடலாமா எல்லாம்? செக் வரும். நைட்ட புஷ் பண்றோம். ஓகே, இந்த ரூக் இப்ப ஹேங்கிங்ல இருக்கும் இல்லையா? இந்த ரூக் இங்க புஷ் பண்ணிக்கலாம். செக் வந்துச்சுன்னா கிங்க மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிஷப்ப இந்த இதுலேருந்து எடுக்கணும். பாருங்க, இந்த இடத்துல வந்து எவ்வளோ அட்டாக் இருக்கு. அகைன் ஏதோ டாக்டிக்ஸ் இருக்கு. பான் டேக்ஸ். இப்ப இந்த இடத்துல வந்து செக்கோட இருக்கு இல்லையா? நான் மூவ் பண்ணிட்டேன்னா, இங்க பிஷப் டேக் பண்ணுவாரு. திருப்பி நான் நைட் வச்சு டேக் பண்ணா, ரூக் வச்சு டேக் பண்ணாரு. ஓகே, நான் அதுக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் குடுத்து தான் ஆகணும். அண்ட் இந்த இடத்துல நம்ப இங்க போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிஷப் எடுத்தாருன்னா, நம்ம இந்த நைட் வச்சு எடுத்துக்கலாம். ஆம். ஸோ இந்த பான் நம்மளுக்கு வந்து பாடிகார்டா இருக்காரு. இந்த ரூக்கோடைய ஸ்கோப்ப தடுத்துக்கிட்டு. இந்த பான் எடுக்கலாம். இந்த பான் எடுத்து இந்த ரூக்குக்கு வந்து ஒரு த்ரெட் தரலாம். பட் இந்த ரூக்குக்கு த்ரெட் குடுத்தா ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஓகே, செக். பான வச்சு பிளாக் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா, திருப்பி இங்க இந்த பான புஷ் பண்ணுவாரு. தேவையில்லாத பிரச்சனை. இப்போதைக்கு குயின பிளாக் பண்ணிக்கலாம் பான வச்சு. ரூக் இங்க வர முடியாது. நைட் இருக்காரு. இந்த பான் எடுத்தனா ஓகே. இப்ப இந்த சைடு வச்சேன்னா, ரூக் டேக்ஸ் ப்ளே பண்ண முடியாது. குயின் டேக்ஸ், பான் டேக்ஸ். நைட் ஃபோர்க் ஒண்ணு இருக்கு. பட் ஒர்க் அவுட் ஆகாது. இங்க குயின் வந்து அட்டாக்ல இருக்கு இல்லையா? ஓகே. இத நான் எடுத்துக்கிறேன். ரூக் வச்சு எடுப்பாரு. டைம் கம்மியாயிடுச்சு. ஸோ கிங் சைடு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேஃபா தான் இருக்கு. அவருக்கு.
ஸோ நம்மளுடைய கிங்க மூவ் பண்ணிக்கலாம். குயினுடைய டயகனல்ல இருக்காரு இல்லையா? அதனால மூவ் பண்ணிக்கலாம். ரூக்ஸ் அலைன் பண்றாரு இந்த இடத்துல இப்ப. ஓகே. நம்ம ரூக் இங்கே போடுவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு நைட் 4க்கு ஒண்ணு த்ரெட்டன் பண்றோம். அண்ட் இங்க பேக் ரேங்க்ல ஒரு இஷ்யூ இருக்கு. ஸோ அந்த இஷ்யூ பார்க்கல பார்த்தீங்களா? இந்த இடத்துல இப்ப அவருக்கு ரூக் வந்து 4ல இருக்கு. அண்ட் இந்த நைட்ட இந்த ரூக் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த குயினும் இந்த கிங்கும் ஒரே டயகனல்ல தான் இருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து ஓ! நைஸ் மூவ். ஆக்சுவலா இது சூப்பரான மூவ் இது. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இது வந்து செக்கோட வருது. இந்த ஒரு ஃபோர்க் மாட்டிக்கிட்டாரு பாருங்க. ஸோ இப்ப இவரு வந்து இதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். ஸோ எனக்கு வந்து ஒரு ரூக் வந்து கிடைச்சிரும் ஃப்ரீயா. அண்ட் பேக் ரேங்க்லயும் பார்த்தீங்கன்னா, எனக்கு இஷ்யூ இல்ல. இந்த வழியா நான் எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ இப்ப அவரு கிங்க தான் மூவ் பண்ணி ஆகணும். ஸோ இப்ப ரூக் வச்சு எடுக்கலாமா? இதுதான் கேள்வி. நைட் வச்சு எடுத்தோம்னா, இங்க ஒரு செக் ஓகே செக் வராது. குயின் இங்க கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரூக்க வச்சு எடுத்துடலாம். அண்ட் இங்க ஒரு செக்கு. திருப்பி கிங் இங்க வருவாரு. ஸோ இந்த பான நம்ம எடுத்துக்கலாம். இந்த பான எடுக்கக்கூடாது. நைட்ட வச்சு எடுத்துக்கலாம் நம்ப. ஸோ இங்க கிங்குக்கு ஒரு செக் வரும். ஏன்னா, கிங் B6 வந்தாருன்னா, இந்த நைட் வந்து ஹேங்கிங்ல இருக்கும். ஓகே. இப்ப என்னன்னா, இன்னொரு ஒரு ஃபோர்க் இருக்கு அவருக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா. இந்த இடத்துல பெரிய ஃபோர்க் இருக்குன்னு நெனைக்கிறேன். நைட் டேக்ஸ் D5 பார்த்தீங்கன்னா, இங்க குயினுக்கும், ரூக்குக்கும் ஃபோர்க் வரும் ஒண்ணு. இன்னொன்னு நான் இங்க செக் குடுத்தேன்னா, கிங் இங்க வருவாரு. ஸோ, அப்ப பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ஃபோர்க்கா வந்து அமையும். ஓகே. இதுதான் பெரிய ஃபோர்க். பெரிய ஃபேமிலி ஃபோர்க் பாருங்க. ஸோ, இந்த இடத்துல நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரீ மூவ் பண்ணிக்கலாம். குயின வந்து எடுத்துடலாம். அண்ட் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சுலபமா தான் இருக்கும். ஸோ, ஓகே. கேம் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ, நம்ம இப்ப குயிக்கா கேம் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ, நான் வந்து E4 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ, இப்படியே வந்து கேரகான் டிஃபென்ஸ் மூலியமா அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ, இப்படியே ஓப்பனிங் வந்து போகுது. ஸோ, இதுலயும் பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பிரச்சனையுமே இல்ல. ஸோ, பான்ஸ வந்து 2 பேரும் வந்து க்ளோஸ் பண்றோம். ஸோ, கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, அ பான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சது. ஸோ, நான் இந்த சைட் கேன்சல் பண்ணது பாருங்க தப்புன்னு காட்டுது. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து ஆ குயின் A6 அப்படி இல்லன்னா குயின் B8 இல்ல கிங் B8 நல்ல மூவ்ன்னு காட்டுது. ஏன்னா, இந்த சைட்ல நை ஓகே நைட் எடுத்துட்டு வரலாம். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட பொசிஷன் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாரி காட்டுது. பட் அத எக்ஸ்ப்ளோர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான்.
ஸோ அப்ப அவர் ரூக் அலைன் பண்றாரு. நான் இந்த பான இங்க இங்க புஷ் பண்றதா, இல்ல இங்க போறதான்னு முடிவு பண்ணி கடைசியா இங்கேயே போட்டேன் H3லயே. ஸோ நைட்ட வெளில கொண்டு வராரு. ஸோ இந்த பிஷப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. ஸோ இப்ப இந்த நைட்டுக்கு இந்த பிஷப் எடுக்கிறேன். ஸோ இந்த பான் எடுக்கிறேன். ஸோ பாருங்க இந்த பான் எடுத்தோனே இங்க பைல் வந்து ஓப்பன் ஆகுது பாருங்க. நெக்ஸ்ட்டு நைட் இங்க போறாரு. ஸோ நான் நைட்டு வெளிய கொண்டு வரேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நைட் வந்து கேம்ப்குள்ள வந்துட்டாரு. ஸோ இங்க வந்து ஒரு இங்க எனிவே அட்டாக் இல்ல இப்போதைக்கு. பட் லேட்டரா இந்த ஒரு பான் ஓப்பன் ஆனோனே குயின் மூலியமா ஒரு அட்டாக் வருது. ஸோ பிஷப்ப லாங் டயகனல்ல போடுறேன். ஸோ ரூக்க அலைன் பண்றோம். ஸோ இந்த இடத்துல பான் எக்ஸ்சேஞ்ச் ஆகி இப்ப இந்த ஃபைல் ஓப்பன் ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபைல் ஓப்பன் ஆச்சு. இப்ப இந்த ஃபைல் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்ப குயிக்கா பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலா இதுக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு சின்ன எட்ஜ் இருக்கு அவருக்கு. ஏன்னா அவருடைய நைட் வந்து உள்ள இருக்கு. பிளஸ் அவருக்கு சென்டர்ல நல்ல ஸ்பேஸ் இருக்கு. பட் அத எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபிகர் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்ப நான் வந்து குயின் மூலியமா செக் தரேன். ஸோ இப்ப பிஷப் டேக்ஸ் இது. ஸோ இதிலும் பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. டெட் ஈக்குவலா இருக்கு. ஸோ நான் இங்க ரூக்க போட்டது பாருங்க, பெரிய ஒரு பின்னடைவ குடுக்குது. ஸோ இதுதான் ஆக்சுவலா கரெக்ட்டான மூவ் தான் இது. நைட் D3 செக் கரெக்ட்டான மூவ் தான். ஸோ நான் ரூக்க வச்சு தான் எடுத்து ஆகணும். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச குடுக்குறேன் ஆக்சுவலா. இங்க என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஒரு E5ல அவருக்கு நெறைய ஸ் பீசஸ் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு நைட் மூலியமா ஒரு செக் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி அதே E5 ஸ்கொயர வந்து அட்டாக் பண்றாரு. ஸோ மொத்தம் 3 பீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. என்கிட்ட 2 பீஸ் தான் வந்து டிஃபென்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இது செக்கோட வருது. ஆக்சுவலா நான் இந்த இடத்துல வந்து கிங் B1 வந்து ப்ளே பண்ணியிருக்கிறது கரெக்ட்டான மூவா இருந்திருக்கும். நான் யோசிச்சேன் கிங்க வந்து ப்ளே பண்ணலாமா? வேண்டாமான்ட்டு. அகைன் பார்த்தீங்கன்னா, திருப்பி இந்த இடத்துல நைட் A4 வந்து இங்க வந்து ஒரு த்ரெட்டன் இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த ரூக் எந்நேரமும் இங்க கண்காணிச்சுட்டே இருக்கணும். அண்ட் நைட்டையும் பார்த்தீங்கன்னா, என்னால இங்க ஷிஃப்ட் பண்ண முடியாது. டைம் கிடைக்காது. அப்படி இல்லன்னா நான் குவீன வந்து ரொம்ப பேசிவா கொண்டு வர மாரி இருக்கும். ஸோ அதனால அந்த மூவ் நான் இது பண்ணல. கன்சிடர் பண்ணல. பட் ஓகே. இப்ப நான் இது போட்டதுக்கப்புறமா இந்த செக்குக்கு அப்புறமா நான் இந்த ஒரு ரூக்க குடுத்து தான் ஆகணும். ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக்க குடுத்து தான் ஆகணும். இப்ப நான் பிஷப் இங்க போட்டேன். இந்த பான வந்து நான் புஷ் பண்ண விடாம. ஏன்னா, திருப்பி ரூக் ஃபைல்ல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எனக்கு தான் ரொம்ப டேஞ்சரு. ஸோ இப்ப அந்த பிஷப் எடுத்துட்டாரு. இப்ப நைட் இங்க போட்டுட்டேன். இப்ப நைட்ட சேலஞ்ச் பண்றதுக்கு எந்த பீஸும் இல்ல. ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு தான் வந்து கிட்டத்தட்ட வின்னிங். ஏன்னா, அவரு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்ல இருக்காரு. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா, ஒரு பான் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன காம்பன்சேஷன். ஸோ இப்ப நான் இந்த பானையும் நான் வந்து இப்ப எடுத்துட்டேன். இப்ப ரூக் டேக்ஸ் F4. ஸோ இந்த இடத்துல நைட் 4க்கு வந்து வொர்க் அவுட் ஆகாது. ஏன்னா, குயின் இங்க ஹிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு கிங்க மூவ் பண்ணிக்கிட்டேன். குயின் இங்க அலைன் ஆயிட்டு இருக்காரு இல்லையா? இந்த டயகனல்ல. அதனால கிங்க மூவ் பண்ட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ரூக் இங்கேயே இந்த ரூக்க வந்து டபுள் பண்றாரு. இப்பயும் பார்த்தீங்கன்னா, நைட் 4க்கு முடியாது. குயின் இருக்காரு. அதனால நான் வந்து ரூக்க இங்க சப்போர்ட்டுக்கு போட்டேன். இந்த பேக் ரேங்க் வீக்னஸும் ஒண்ணு இருக்கு. பிளஸ் நைட் 4க்கும் நெக்ஸ்ட் நான் த்ரெட்டன் பண்றேன். பட் அத அவரு பார்க்கல. பேக் ரேங்க் வீக்னஸ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த இடத்துலருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோர்க் தரேன். ஆக்சுவலா இதுவுமே பார்த்தீங்கன்னா, அவருக்கு தான் வின்னிங்குன்னு காட்டுது பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் நைட் 4 குடுத்தது. ஸோ ஆ இதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அ பொசிஷன் வந்து வொர்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சது. ஆக்சுவலா இந்த ரூக்க புஷ் பண்றதுக்கு பதிலா, ரூக் E4 வந்து பெட்டரான மூவ்ன்னு சொல்லுது இன்ஜினு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த இடத்துல இந்த ரூக்க எடுக்க முடியாது. ஏன்னா, என்னுடைய ரூக் ஹேங்கிங்ல இருக்கு. பட் இந்த ரூக்க நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு எடுக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ரொம்ப சிம்பிள். இப்ப என்னுடைய குயின் வந்து ஹேங்கிங்ல இருக்கு பாருங்க. அதனால நான் அத சேஃப்கார்ட் பண்ணியே ஆகணும். ஸோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரூக் E4 வந்து ஒரு கரெக்ட்டான மூவ்ன்னு சொல்லுது. பட் நான் ஃபர்ஸ்ட்டு யோசிக்கும்போது, ஓகே இதுவுமே ஒரு நல்ல மூவா தான் இருக்கும் யோசிச்சேன். பட் இந்த இடத்துல ஒரு ஃபோர்க் ஒண்ணு மாட்டிக்கிச்சு பாருங்க. ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவரால ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ரூக்க வச்சு எடுக்கலாமா, நைட்ட வச்சு எடுக்கலாமான்னு நெனச்சேன். ஏன்னா நைட் போயிட்டாருன்னா, திருப்பி இந்த குயினு, ரூக்லாம் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஃபைல்ஸ்ல இருக்கிறாங்க. திருப்பி நைட் வரதுக்கு கஷ்டன்றதுனால நான் ரூக்க வச்சு எடுத்துட்டேன். அண்ட் அதே சமயத்தில இங்க ரூக் மூலியமா பின்னாடி செக்கும் கிடையாது. குயின் ஹிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கிங்கும் குயின் அண்ட் ரூக் இங்க அலைன் பண்றாங்க. நான் இங்க இங்க வந்து ஒரு செக் வந்து த்ரெட்டன் பண்றேன். அண்ட் இங்க ஒரு ஃபேமிலி ஃபோர்க் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல அதையும் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ நான் டைரக்ட்டாவே நைட் டெக்ஸ் பானும் ப்ளே பண்ணலாம் இந்த இடத்துல ஆக்சுவலா. ஸோ இதுவும் வின்னிங் தான். பட் நான் இங்க செக் குடுத்துட்டு, கிங்க மூவ் ஆனதுக்கப்புறமா நான் குயின வந்து வின் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணேன். ஸோ இதுக்கப்புறமா அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். ஸோ ஆக்சுவலா அவரு மிஸ் பண்ண டாக்டிக்ஸ் என்னன்னா,
ஆக்சுவலா அது கஷ்டமான டாக்டிக்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல நான் நைட்ட போட்டதுக்கப்புறம் ரூக்க இங்கே போட்டுருக்கணும் ஆக்சுவலா. ஏன்னா இது யோசிக்க மாட்டாங்க. நம்ம வந்து ரூக் எடுத்துட்டோம்னா, இந்த பான் எடுத்ததுக்கப்புறமா குயின் வந்து ஹேங்கிங்ல இருக்கும். இந்த ரூக்க டேக் பண்றதுக்கு எனக்கு டைமே இருந்திருக்காது. ஸோ அவரு இந்த ரூக்க போட்டதுனால இங்க ஒரு ஃபோர்க் மாட்டிக்கிச்சு. பட் எனிவே நல்ல கேமு. ஸோ கேம் 5ல வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா இந்த சீரிஸ் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கேம் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த கேம வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நம்மளுடைய வீடியோஸ்க்கு நெறைய லைக்ஸ் போடுங்க. அப்பதான் வீடியோவ நெறைய பேருக்கு யூடியூப் கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.